தனியாக கேட்டிருக்காங்க. தென் யூ ஷுட் நோ வாட் இஸ் கிளாடிகேஷன். வாட் இஸ் கிளாடிகேஷன்? ஆனால் பெயின் ஆன் ஆக்டிவிட்டி ஆர் பெயின் ஆன் எக்ஸசன் ஆர் பெயின் ஆன் எனி எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா சரியா. ஸோ தட் இஸ் த கிளாடிகேஷன். த இன்டர்மீடியன்ட் கிளாடிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? பேஷண்ட் ஹேவ் இன்டர்மீடியன்ட் கிளாடிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா மாறும்? ரெஸ்ட் பெயின். Okay, so the crampy pain aggravated by exertion or relieved by rest, that is called the claudication. And the reason for claudication, what is the reason for claudication? Substance P, so accumulation of lactic acid in substance P. And so you can easily you can say the claudication. Where is the occlusion? Why there is the claudication? Because either stenosis or occlusion or obstruction. ஓகேவா? இது இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து த கிளாடிகேஷன் வரும். ஸோ த கிளாடிகேஷன் இருந்தது அப்படின்னாலே இந்த இது இருக்கணும். என்ன த when you are saying a claudication, the pain should be a cramp like pain or exertion or exercise induced that's relieved by rest. இது மாதிரி இருந்தால் தான் கிளாடிகேஷன் பெயின். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அக்ளூஷன் எந்த இடத்துல? ஃபார் எக்ஸாம்பிள் அயட்டோ இலியாக் டிசீஸ், இது அயட்டா. தென் இது எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி, அப்படியே இங்கே இன்டர்னல் போயிடும். தென் ஃபிமோரல் ஆர்ட்ரி, தென் திஸ் இஸ் பாப்லேட்டல் ஆர்ட்ரி, தென் டார்ஸ், இது மாதிரி இருக்குது. ஸோ நவ் பேஷண்ட் ஹேவ் பெயின் இன் தி ஃபுட் பெயின். என்ன பெயின் இன் தி ஃபுட்? வேர் இஸ் தி அக்ளூஷன்? ஜஸ்ட் எபோவ் தி எங்கே பெயின் இருக்கோ அதுக்கு எபோவ் தி ஜஸ்ட்டு இங்கே இருக்கும். இந்த அக்ளூஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பிலோ தி அக்ளூஷன் பேஷண்ட் ஹேவ் பெயின். ஆர் பெயின் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எபோவ் தி பெயின் சைட் தேர் வேர் பி அக்ளூஷன். புரியுதா இல்லையாப்பா? ஸோ அதான் the crampy or aggravated exertion relieved by rest, accumulation of substance below the level of occlusion will causes pain. So இந்த இடத்துல occlusion இருந்துச்சுன்னா the patient have pain. So usually the foot pain or calf muscle pain due to the popliteal artery occlusion, or patient have leg pain, இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா then the occlusion will be the femoral artery. If the pain in the aortoiliac region or இந்த இடத்துல போயிடுச்சுன்னா the patient have buttocks claudication or gluteal claudication. சரியா? அதாவது ஒரு லெவல் எபோவ் பேஷண்ட்டுக்கு எந்த லெவல் இருக்கோ அது வரைக்கும் பிளட் சப்ளை இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல அக்ளூஷன்னா இங்கெல்லாம் பிளட் சப்ளை நல்லா தான் இருக்கும், இது கீழே பிளட் சப்ளை இருக்காது. ஸோ பேஷண்ட் ஹேவ் பெயின். ஸோ இது பேஷண்ட் ஹேவ் எஸ்பெஷலி த லோயர் லிம் பெயின், 2 ரிம் பெயின் இருக்கும், ப்ளஸ் த பைலேட்டரல் லோயர் லிம் பெயின் அண்ட் எஸ்பெஷலி த பட்டக்ஸ் கிளாடிகேஷன் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பட்டக்ஸ் கிளாடிகேஷன், impotence and common iliac vein and aortoiliac occlusion. aortoiliac occlusion என்னது? அயட்டோ இலியாக் ரெண்டே அக்ளூட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் சேடல் பிளாக் ஆர் சேடல் அக்ளூஷன் இன் தி அயட்டோ இலியாக் ஜங்ஷன். தட் இஸ் கால்ட் என்னது? லெரிஷ் சிண்ட்ரோம். 2 மார்க்கில் கேட்பான் லெரிஷ் சிண்ட்ரோம். லெரிஷ் சிண்ட்ரோம் இஸ் நத்திங் பட் த ட்ரையட் ஆஃப் என்னது gluteal claudication, common iliac or aorto iliac occlusion and impotence. Okay, then over the level தானே இந்த லெவல் கீழே சப்போஸ் femoral artery occlusion, where be the pain? thigh pain or the leg pain, இதெல்லாமே வரலாம். சப்போஸ் popliteal artery occlusion, leg pain or இங்கே இருந்து anterior tibial posterior tibial artery occlusion னா patient have foot pain. அந்த மாதிரி எங்கன்னா ஒரு கீழே தோணும். So the claudication is again divided on the Boyd's classification for claudication, that is the grade 1, grade 2, grade 3. That is grade 1. What is grade 1? Pain on walking. What is grade 2? And patient continues to walk but resolves after கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் இதாயிரும். why there is கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் பெயின் போயிறதுக்கு substance was out. That is called substance was out. Okay, substance was out because of the exercise or some patient walking some distance, there will be a vasodilatation, then it will leads to the washing out of all the pain substance. So the patient இதாயிரும். அடுத்த ஸ்டேஜ் third stage என்ன நடக்கணும்? The patient compels to take rest. பெயின் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும், நடக்க முடியாது. ஸோ கம்பல்ஸ் டு டேக் ரெஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? ரெஸ்ட் பெயின். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரெஸ்ட் பெயின். ஸோ த கிளாடிகேஷன்னா ரெஸ்ட் பெயின் வராது. என்ன த கிளாடிகேஷனுக்கு ரெஸ்ட் பெயினுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் என்னது? கிளாடிகேஷன். ஸோ த பேஷண்ட் ஆன் வாக்கிங், பேஷண்ட் ஹேவ் பெயின், அது மட்டும் இருக்கும். ஸோ த பேஷண்ட் ஆன் வாக்கிங், த பெயின் ரிசால்வ்ஸ் because of substance water, that is grade 2. Then the third one will be the patient compels to the pain compels the patient to take rest.
Okay, then the rest pain. The rest pain, what is the rest pain? Rest pain என்ன சொல்லுவோம்? ரெஸ்ட்னா that is very important. The pain that arouses the patient from the sleep. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதில்ல. பெயின்னா ரெஸ்ட் பெயின்னா நம்ம தூங்குறதா ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ தூங்கும்போது அந்த வலி வந்து அது தூக்கத்துலேருந்து ஒன்று எடுத்துச்சுன்னா that is called rest pain. Okay, so it is associated with the crying of dying nose because of the decreased blood supply to the nose. Nose க்கு என்ன blood supply? வேசா நர்வாசா. ஸோ அந்த பிளட் சப்ளை அக்ளூட் ஆகிறனால நோவுக்கு போகிற பிளட் சப்ளை லாஸ் ஆகிடுச்சு. ஸோ வேசா நர்வாசா அக்ளூட் ஆகிடுச்சு. வேசா நர்வாசா அக்ளூட் ஆகிடுச்சுன்னா ஸோ நோவ் எல்லாமே வந்து டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பேஷண்ட் ஹேவ் பெயின். தட் இஸ் கால்டு க்ரையிங் ஆஃப் டைங் நோஸ். சரியா? டியூ டு த வேசா நர்வோசம் இஸ் காசிங் த இஸ்கீமியா ஆஃப் the ischemic AC fibers of nerve fibers. So the patient will develop hyperesthesia reduced by இது. ஸோ இதனால் பேஷண்ட் என்ன நினைப்பாங்க? இந்த ரெஸ்ட் பெயினில் இருக்கிற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி வச்சுருப்பாங்க? என்ன, இதர் த ஹேங்கிங் டவுன் லெக்ஸ், அந்த காலை கீழே தொங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஆர் காலை கீழே தொங்க போட்டு வச்சுருக்காம 2 காலை தூக்கி இப்படி கையில் அணைச்சிக்குவாங்க. ஏன் அணைச்சிக்கிறாங்க? நல்லா இப்படி 2 காலை எடுத்து வச்சுட்டு 2 காலை நெஞ்சு கொண்டு வந்து இப்படி அணைச்சிக்குவாங்க. அணைச்சிட்டாங்கன்னா there will be some warmth. வார்ம்த் ப்ரொடியூஸ் ஆகும். வார்ம்த் ப்ரொடியூஸ்னா வேசோ டைலட்டேஷன், பெயின் ரிலீவ். இல்லை என்ன பண்ணுவாங்க? காலை கீழே தொங்க போட்டுக்குவாங்க. ஸோ the two difference என்ன, காலை காலை கீழே தொங்க போட்டால் தட் இஸ் ஆர்டீரியல் டிசீஸ். காலை மேலே தூக்கி வச்சுட்டு அதுக்கு பேர் என்னது? வெயினஸ் டிசீஸ். சிம்பிள். சரியா? ஸோ பேஷண்ட் வந்து லைங் டவுன் பொசிஷனில் வச்சுருவாங்க. தென் ஸோ worst at night. Then the arterial claudication. Say arterial claudication la nariya, the claudication can affect என்ன எதுல வேணா வரலாம். It's arterial claudication, it's a venous claudication, neurogenic claudication, இந்த மாதிரி எதுல வேணா வரலாம். So the pain aggravates during walking and relieves by rest. About the 5 minutes of rest la full relieve ஆயிடுச்சுனா அது arterial claudication. சரியா? neurogenic claudication சொல்லுவோம். When we say neurogenic claudication, pulse எல்லாமே நார்மலா இருக்கும். But decreases with the pain decreases with changing of position. Patient வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் நடக்கும்போது பெயின் அதிகமாகும். பட் அந்த பொசிஷனை மாற்றிட்டா என்ன ஆகிடும்? பேஷண்ட் வந்து நார்மல் ஆகிடுவாங்க. தட் இஸ் கால்ட் என்னது? நியூரலாஜிக்கல் கிளாடிகேஷன். டியூ டு த நர்வ் என்ட்ராப்மெண்ட் ஆர் த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது மாதிரிலாம் வரும்போது there will be a nerve entrapment நடக்கனால ஒரு சர்டைன் பொசிஷனில் பேஷண்ட்க்கு பெயின் இருக்கும். அந்த பொசிஷனை மாற்றிட்டாங்கன்னா பெயின் போயிடும். பல்ஸ் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும். தென் த venous claudication is very rare and seen in deep vein thrombosis with because deep vein thrombosis the high venous pressure due to obstruction in the common iliac vein. So vein la distend ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து patient have one pain that is bursting type of pain. Bursting type of pain, that is venous claudication. Okay, so the clinical arterial claudication la you should know all these tests. The exam la கேட்பாங்க all these tests. The cross leg test or Fuchs test. What is cross leg test? எதுக்காக பார்க்குறாங்க? ஆர்ட்ரியல் பல்ஸ் எல்லாம் நீ பார்த்துருந்தப்போ ஆர்ட்ரியல் பல்ஸ் எல்லாம் டீச் இன் சண்டே. வாட் இஸ் கிராஸ் லெக் டெஸ்ட்? பேஷண்ட் இப்படி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கிராஸ் லெக் டெஸ்ட். ஒரு நீக்கு மேலே இன்னொரு நீ வந்துடணும். சரியா? யூ ஹேவ் டு பிளேஸ் த நீ in such a way that the popliteal fossa of the one knee is placed on the other patella bone மேலே போட்டணும். இப்போ என்ன நடக்கும்? ரெண்டுக்கும் நடக்கும்போது இப்போ நார்மலாக என்ன நடக்கும்? there will be a arterial pulsation இருக்கும்ல, arterial pulsation இருக்கும். ஸோ there will be a oscillatory movements of the leg இருக்கும். நீ எந்த கால் போட்டிருக்கோ அதில் oscillatory movements இருக்கும். the popliteal artery pulsation. சப்போஸ் அந்த oscillatory movements இல்லைன்னா என்ன இருக்கும்? பேஷண்ட்டுக்கு occlusion. called cross leg test or Fuchs test. That is nothing but you have to place ஒரு முட்டி மேலே இன்னொரு முட்டி இப்படி வச்சுக்கிறோம். ஸோ the knee joint வந்து popliteal artery கம்ப்ரஸ் பண்ணோம். கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு oscillatory movement வரும். அந்த மூமெண்ட் வரல அப்படின்னா தான் என்ன பிரச்சனைங்க? occlusion. மூமெண்ட் நல்லாவே வருது, வேகமாக வருது அப்படின்னு என்னவா இருக்கும்? அனியூரிசம். popliteal aneurysm. Okay, so that is called cross leg test or Fuchs test. Then disappearing pulse syndrome. What is disappearing pulse syndrome? பேர்லயே இருக்கு, disappearing pulse syndrome. பேஷண்ட் வந்து டியூரிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது பல்ஸ் வந்து the exercise limb after feeling the pulse disappears once the patient develops the claudication. Okay, it is due to the vasodilatation, increased vascular space
இது மறுபடியும் இதில் அன்மாஸ்கிங் ஆர்டீரியல் டிசீஸ் இது நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டீரியல் டிசீஸ் நடத்தும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிகாஸ் கொலேட்ரல்ஸ்லாம் சேர்ந்து வரும். தென் த பர்கர்ஸ் போஸ்டரல் டெஸ்ட். வாட் இஸ் பர்கர்ஸ் போஸ்டரல் டெஸ்ட்? Burger's postural test or Burger's angle. Burger's angle என்னப்பா? If normally ask the patient to lie down position and the patient can lift the limb. இப்படி இருக்காங்களே காலை படுக்க வச்சுட்டு இப்போ இது வரைக்கும் நீட்டலாம். இது வரைக்கும் தூக்குனாலும் பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கக்கூடாது, பல்ஸ் நார்மலாக தான் இருக்கும். சரியா? பல்ஸ் நார்மலாக தான் இருக்கும். சப்போஸ் பேஷண்ட்டுக்கு இப்படி தூக்கும்போது இப்படி பெயின் வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பேஷண்ட்டுக்கு வந்து அக்ளூஷன் இருக்குன்னு அர்த்தம். அக்ளூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவனால் இது வரைக்கும் தூக்க முடியல, இது வரைக்கும் தான் தூக்க முடியுது அப்படின்னா கொஞ்சம் அக்ளூஷன் இருக்குன்னு அர்த்தம். அவன் 30 டிகிரியே தூக்க முடியலன்னா தட் இஸ் கால்டு சிவியர் அக்ளூஷன். சரியா? ஸோ தட் இஸ் பர்கர்ஸ் postural test. Burgers postural test is nothing but ask the patient to lift the normal up to patient can rise 90 degree. 90 degree நாலும் பெயின் எதுவும் வராது. பட் அவனுக்கு 30 டிகிரி வரும்போதே அவனுக்கு பெயின் வந்துருச்சுன்னா அது என்ன அர்த்தம்? எந்த ஆங்கிளில் அவனுக்கு பெயின் வருதோ, எந்த ஆங்கிளில் அவனுக்கு கிளாடிகேஷன் வருதோ அந்த ஆங்கிள் பேர் என்னது? பர்கர்ஸ் ஆங்கிள். அண்ட் பர்கர்ஸ் ஆங்கிள் இஸ் less than 30 degree which indicates severe ischemia. Severe ischemia. Then Adson test, they will ask in Adson test in the tani 2 mark question. What is the Adson test? Adson test is nothing but 2 maneuver. Ask the patient to sit and ask the take deep breath and turn side of the radial pulse disappears. கையில் பல்ஸ் பார்த்துட்டு பேஷண்ட் வந்து நல்லா டீப் பிரித் எடுத்து இன்சைட் திரும்ப சொல்லிடணும். திரும்ப சொல்லி இருக்கும்போது என்ன ஆகும்? தேர் வில் பி த கம்ப்ரஷன் ஆஃப் த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி ஃப்ரம் தி அந்த சர்விக்கல் ரிப் இந்த ஸ்கெலினஸ் மசில். ஸ்கெலினஸ் இப்படி திரும்புகிறோம்ல, ஸ்கெலினஸ் மசில். ஸோ ஸ்கெலினஸ் மசிலில் அந்த அக்ளூஷன் இருந்ததுன்னா அது கம்ப்ரஸ் ஆகிடும். கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா ரேடியல் பல்ஸ் எப்படி இருக்கும்? டிஸப்பியர் ஆகிடும். தட் இஸ் கால்ட் Adson test. ஸோ Adson test is otherwise called cervical rib or scalenus anticus syndrome. Anticus syndrome. Patient வந்து pulse disappear because the space is narrowing in the scalene space. Okay. Then elevated arm stress test, that is called the East test. That is also for thoracic outlet obstruction. And elevated arm stress nothing but ask the patient to keep 90 degree 90 degree abduction with external rotation. சரியா? Ask the patient to it's elevated arms stress test. Stress என்னது? Ask the patient to do continue the fisting. இது மாதிரி பண்ண சொல்லிட்டு என்ன ஆகும்? The patient will develop claudication. ஆர் அந்த இதுக்கு பேர் என்னது? elevated arm stress. So the 5 minutes வரைக்கும் பண்ண சொல்லணும். The normal patient continue to do this maneuver. Suppose if there is any occlusion, the patient will பண்ணாமல் கையை கீழே போட்டுருவோம். that is called elevated arm stress. That which indicates thoracic outlet obstruction. The obstruction இருக்கும், அதனால பேஷண்ட் அங்கே வராது. Then the costoclavicular compression, the same costoclavicular compression. Costoclavicular compression maneuver or exaggerated military position or Falconer test. இது எல்லாமே ஒரே டெஸ்ட் தான். என்னது? exaggerated military position. So ask the patient to பின்னாடி இப்படி திரும்ப இப்படி பின்னாடி பண்ணும்போது என்ன ஆகும்? backwards and downwards. வேகமாக பண்ணும்போது என்ன ஆகும்? the patient the pulse disappear ஆகும். Because there will be a compression at this tendon, the pectoralis tendon ஓட இது கம்ப்ரஸ் ஆகிடும். the subclavian artery கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா the patient pulse disappear ஆகிடும். சரியா? So this is the various tests. Then Allen's test, Adson test or Allen's test, they will ask what is Allen's test? Test? Radial artery, ulnar artery pulse இருக்கான். Suppose 2 artery இருக்கு, radial artery இது தானே ஆர்ச் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இது ரேடியல் ஆர்ட்ரி, இது அல்னார் ஆர்ட்ரி. இப்போ என்ன பண்ணுறேன்? சப்போஸ் இந்த 2 ஆர்ட்ரியை அக்ளூட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 ஆர்ட்ரியை அக்ளூட் பண்ணிடுறேன். அக்ளூட் பண்ணி முடிச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் கையெல்லாமே என்னது? பேலாக மாறிடும். இப்போ நீ என்ன பண்ணுற? ரிலீஸிங் ரைட் ரேடியல் ஆர்ட்ரியோட கையை எடுத்து விட்டா என்னவா மாறணும்? இது பிங்காக மாறணும். இப்போ பிங்காக மாறலன்னா எங்கே அக்ளூஷன் இருக்குன்னு அர்த்தம்? ரேடியல் ஆர்ட்ரி உண்மையாலுமே அக்ளூஷன் இருக்கும். நீ முன்னாடி எடுத்து சும்மா தான் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்க, அது உண்மையுமே அக்ளூடாக தான் இருக்குது ரேடியல் ஆர்ட்ரி. சரியா? ஸோ இது வந்து சப்போஸ் எடுத்தோன்னே இது வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இதை வச்சுட்டு இதை எடுத்து விடுறேன். பேலாவே இருக்குது அப்படின்னா ஸோ அல்னார் ஆர்ட்ரி அக்ளூஷன். புரியுதா இல்லையாப்பா? ஸோ தட் இஸ் கால்ட் Allen's test. என்ன விமல் புரியுதா?
ஸோ த நார்மல் ஆர்ச் இருக்கும் என்ன, ஆர்ச்சில் பிளட் சப்ளை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ யார் அக்ளூடிங் தி ஏதாவது ஒரு ரெண்டு ஆர்ட்ரி ஒன்றா அக்ளூட் பண்ணினா பேல் ஆகிடும். ஏதாவது ஒரு ஆர்ட்ரி நீ ரிலீஸ் பண்ணினா தட் ஷுட் கம் லைக் பேலாக வரணும். பேலாக வரலன்னா அந்த சைடு ஆர்ட்ரி அக்ளூஷன் இருக்கும்னு அர்த்தம். யூ ஹேவ் டு ரிப்பீட் த மெனர். ஓகே, தென் லிம்ப் இஸ்கீமியா என்ன, செப்பரேட் கொஷின். லிம்ப் இஸ்கீமியா மட்டும் உங்களுக்கு தனி கொஷின் நினைக்கிறேன். என்ன த லிம்ப் இஸ்கீமியா, வாட் இஸ் த ரீசன் ஃபார் லிம்ப் இஸ்கீமியா? என்ன நிறைய ரீசன் இருக்கும்ல. நீங்கள் எக்ஸாமில் படித்தது என்ன, ரெண்டு தான் படிச்சிருப்பீங்க. என்னது? TAO, another one will be atherosclerosis. What is TAO? Thromboangiitis obliterans. The another one will be the atherosclerosis. சரியா? அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, தட் இஸ் ரெய்னார்ட்ஸ் சிண்ட்ரோம் ஆர் ரெய்னாய்ட் டிசீஸ். எது வேணால் வரலாம். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும், ஆர்ட்ரியல் அக்ளூஷன் நடக்குது, அதனால் உனக்கு வந்து பேஷண்ட் டெவலப் இஸ்கீமியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் there are two types of ischemia. One is the functional limb ischemia, another one will be the critical limb ischemia. பேர்லேயே இருக்குது ஃபங்க்ஷனல் லிம்ப் இஸ்கீமியா. ஃபங்க்ஷனல் லிம்ப் இஸ்கீமியானா அது ஒன்றும் பெருசாக இஸ்கீமியா தான், பேஷண்ட் இஸ்கீமியா தான், பட் பேஷண்ட் ஏபிள் டு வாக் எல்லாமே செய்ய முடியும். அதுதான் ஃபங்க்ஷனல் லிம்ப் இஸ்கீமியா. கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியானா நிறைய பேர்லேயே இருக்குது. கிரிட்டிக்கல் லிம்ப் அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா. வேற அங்கே கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா பார்த்தோம் இப்போ சொன்னமே. எஸ், 30 டிகிரி, த பர்கர்ஸ் ஆங்கிள் லெஸ் தேன் 30 டிகிரியில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம், கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா. பேஷண்ட் கோயிங் ஃபார் கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா அர்த்தம். சரியா? So here the flow of the blood is normal when the limbs are at rest, but will not increase during the rest. Restல போகும்போது patient will develop ischemia. அதெல்லாமே இது டெவலப் ஆகிடும். So that's why it's called என்னது, functional limb ischemia. சரியா? Then but இது எடுத்துக்கோ, இது வந்து அப்படி கிடையாது. The critical limb ischemia, the patient have continuous pain because the occlusion is very severe or stenosis is very severe. So continuous pain. So the patient persistently recurring ischemic pain, rest pain for 2 weeks. ரொம்ப முக்கியம். What is the criteria for critical limb ischemia கேட்பாங்க. The pain should be 2 weeks, that should be rest pain, that should not relieved by any analgesics. Analgesics போட்டாலும் ரிலீவ் ஆகக்கூடாது, திரும்ப பெயின் வந்துக்கிட்டே இருக்கும், அதான் ரெஸ்ட். சரியா? ஸோ the critical limb ischemia, the ischemic rest pain for 2 weeks which is requires regular analgesics for more than 2 weeks. என்ன 2 வாரத்துக்கு மேலேயும் மாத்திரை போட்டால் கேட்கும், இல்லைன்னா கேட்காது, அப்படியே பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது என்னது, கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா. 2 வீக்ஸ்க்கு மேலே பேஷண்ட். ஆர் பேஷண்ட் ஹேவ் என்ன, கீழே கேங்க்ரீனே வந்துருச்சு. கேங்க்ரீனே வந்துருச்சுன்னா அக்ளூஷன் நிறையா இருக்குது, அதனால தான் கீழே ஃபுட் கேங்க்ரீனே டெவலப் ஆயிடுச்சு. ஆமாம் தானே? ஸோ த அல்சரேஷன் ஆர் கேங்க்ரீன் ஆஃப் தி ஃபுட் வந்துச்சுனாலே கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா தான். ஓகே, தென் another the toe ankle systolic pressure less than 50 or toe systolic pressure less than 30 or APBI less than 3. சரியா? So it is called the critical limb ischemia. All comes under critical limb ischemia. Okay, so critical limb ischemia என்னது, 2 வீக்ஸ்க்கு போட்டு கேட்கல, நாட் ரெஸ்பாண்ட் ஆகலை, தென் ஆர் the patient have ulceration of entire foot. அல்சரேஷன் ஆர் கேங்க்ரீன் வந்துருச்சுனாலே முடிஞ்சிச்சு, கான் அர்த்தம். தென் another will be the 50-30 வச்சுக்கணும். என்ன, டோ ஆங்கிள் சிஸ்டாலிக் ப்ரெஷர். ஆங்கிள் சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும், 50 less than 50 ஆர் டோ சிஸ்டாலிக் ப்ரெஷர் less than 30. தென் APBI. வாட் இஸ் APBI? ப்ரெஷர் இண்டெக்ஸ். அது உங்களுக்கு கேட்பாங்க 2 மார்க்கில் கேட்பாங்க. APBI. வாட் இஸ் நார்மல் வேல்யூ ஆஃப் APBI? சரியா? ஸோ தே வில் ஆஸ்க் இன் தி MCQ APBI, ankle brachial pressure index. So this is 0.9 normal. இதில் வந்து மைல்டு இஸ்கீமியா 0.72 இது, தென் 0.5 to 6.9 some moderate ischemia, then less than 0.5 is severe or ischemia, or less than 0.3 this is critical limb ischemia or tissue necrosis. Okay, then the APBI, then where APBI will be raised, APBI more than one, yes, especially in the calcified arteries, calcified artery, then end stage renal disease or atherosclerosis where the APBI is more than one. Okay, yes. Then if patient ischemia, the patient will go for gangrene, the most arterial gangrene. Arterial gangrene எப்படி இருக்கும் mostly? Arterial gangrene
dry gangrene. Dry gangrene. So the difference between venous and artery. Artery. சரியா? So இந்த gangrene, what is gangrene? What is gangrene? What is gangrene? Macroscopic cell death. Macroscopic cell death. நீ பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஓகே இது வந்து டெத் ஆயிடுச்சு, கருப்பாயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே சொல்கிறோம்ல, அதனால தான் அது பேர் என்னது, gangrene. So macroscopic cell death, that is gangrene. Microscopic cell death, necrosis. Necrosis. Okay. So venous and artery. Venous என்னது, venous ரெண்டுக்கு அல்சர், venous gangreneக்கும் wet venous gangrene is otherwise called wet gangrene. Arterial gangrene otherwise called dry gangrene. So இது வந்து எப்படி இருக்கும், மோஸ்ட்லி நோ இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் பெருசாக இருக்காது, ஏன்னா ட்ரையாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இன்ஃபெக்ஷன் வித்து பஸ்ஸு வித் டிஸ்சார்ஜு இதெல்லாமே இருக்கும். அதனால தான் இந்த பஸ்ஸு டிஸ்சார்ஜ் இருக்கிறனால இதுக்கு பேர் வெட்டு. இந்த பஸ்ஸு டிஸ்சார்ஜ் இல்லாதனால இதுக்கு பேர் என்னது, ட்ரை. ட்ரை. சரியா? இட்ஸ் மோஸ்ட்லி வீனஸ் கேங்க்ரீன், மோஸ்ட்லி சூப்பர்ஃபிஷியல். என்ன, பட் த ஆர்ட்ரியல் கேங்க்ரீன் பிட் டீப்பர், உள்ள வரைக்கும் போயிடும். தேர் பி நோ லைன் ஆஃப் டிமார்கேஷன். என்ன இதுனா, இப்போ ஆர்ட்ரினா இப்படி அது பிக்சர்லாம் காட்டுவாங்க. என்ன இப்படி இப்படி டோ இருந்துச்சுன்னா இந்த டோல் இந்த இடத்துல மட்டும் பிளாக்காக இருக்கும், இதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நார்மல் வாஸ்குலரைசேஷன் ஏரியா, திஸ் இஸ் த லைன் ஆஃப் டிமார்கேஷன், இந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன், திஸ் இஸ் கேங்க்ரீனஸ் போர்ஷன். இப்படி வந்து உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண எதில் பண்ண முடியும், ட்ரை கேங்க்ரீன், நாட் இன் தி வெட் கேங்க்ரீன். ஓகே. So dry gangrene is an arterial block, dry, desiccated in the mummified tissue. There will be a clear line of demarcation to be seen. The wet gangrene is not like that. The wet gangrene mostly seen in the venous disease or supraorder infection with the putrefaction. No line of demarcation, spreader faster. So the கீழே பார்த்தீங்கன்னா கேங்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீ அதை அப்படியே விட்டீங்கன்னா 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது டெட் பிளாக்காக மாறி இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நெக்ரோசிஸ் வந்திருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோபிக் செல் டெத் ஆல்ரெடி அக்கர்ட். என்ன, ஆனால் நமக்கு பார்த்தா தெரியாது அதுக்கு அந்த என்னது வெட் கேங்க்ரீனில். வெட் கேங்க்ரீனில். ஓகே. ஸோ தி வெட் கேங்க்ரீன் மோஸ்ட்லி தி சீக்வஸ்டம் ஆஃப் டெட் போன் இன் சிட்டு ஆர் ஸ்லஃப் இதெல்லாமே இருக்கும். ஸோ லைன் ஆஃப் டிமார்கேஷன் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் லைன் ஆஃப் டிமார்கேஷன், நத்திங் பட் இது டெட் டிஷ்யூ, இது நார்மல் டிஷ்யூ. So the line between the viable and dead tissue is called another line of demarcation. Line of demarcation is the feature of wet gangrene, dry gangrene. Okay. Addson disease. What is Addson disease? Already said. What is Addson disease? Ask the patient, sit, then radial pulse feel panno. Ask the patient to take deep breath, then turn towards the on the side. On side turn ஆகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல பல்ஸ் வந்து டிஸப்பியர், the pulse become disappears or ஃபீபிளாக மாறும். ஸோ தட் இதர் அது இருந்துச்சுன்னா செர்விக்கல் ரிப்பு ஆர் த ஸ்கெலினஸ் ஆன்டிகஸ் ஹைப்போட்ரோஃபி ஆகியிருந்திருக்கலாம், ஆர் ஸ்கெலினஸ் ஸ்பேஸில் ஆர்ட்ரி கம்ப்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தட்ஸ் வை இட்ஸ் த ஆட்சன் டெஸ்ட் இட்ஸ் இன்ஃபரன்ஸ் எதர் செர்விக்கல் ரிப் ஆர் ஸ்கெலினஸ் ஆன்டிகஸ் சிண்ட்ரோம். ஸ்கெலினஸ் ஆன்டிகஸ் சிண்ட்ரோம். ஓகே. தென் அத்ரோஸ்க்ளீரோசிஸ். அத்ரோஸ்க்ளீரோசிஸ். அத்ரோஸ்க்ளீரோசிஸ் என்னது, அத்ரோஸ்க்ளீரோசிஸ் பற்றி எனி ஐடியா யாருக்கு வரும்? elderly people. Then அப்போ if there is any vascular disease in the elderly people, you suspect atherosclerosis. அப்போ younger people இருந்தால் என்ன சஸ்பெக்ட் பண்ணுவேன்? TAO. You have to suspect TAO, thromboangiitis obliterans. ஓகே. atherosclerosis யாருக்கு இது அதிகமாக யாருக்கு இருக்கும்? ஃபேட்டு அதிகமாக, ஹைப்பர்லிபிடிமியா, டிஸ்லிபிடிமியா, கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு தான் என்னது அத்ரோஸ்க்ளீரோசிஸ் காரணமாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து அக்ளூட் பண்ணுது. எப்படி அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அக்ளூட் பண்ணோம்? இப்படி இருக்குது, என்ன ஒரு வெசல் இருக்குது, வெசல் இருந்துச்சுன்னா நிறைய சாப்பிட்ற ஃபேட்டு என்ன பர்கர் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, எண்டோதீலியல் இன்ஜுரி காஸ் பண்ணுது. ஏன்னா அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே போகுது, எக்ஸசிவ் ஃபேட்டி ஆசிட்ஸ், பிகாஸ் ஆஃப் ஹைப்பர்லிபிடிமியா ஆர் டிஸ்லிபிடிமியா, எக்ஸசிவ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் எண்டோதீலியல் இன்ஜுரி. எண்டோதீலியல் இன்ஜுரி சேர்ந்து என்ன ஆகும், இந்த இடத்துல அத்ரோஸ்க்ளீரோட்டிக் பிளக் ஃபார்மேஷன் அப்படியே சேர்ந்துடும். ஸோ பிளக் ஃபார்மேஷன் நடக்கும்போது எண்டோதீலியல் இன்ஜுரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல த்ராம்பஸும் சேர்ந்துடும். ஸோ இது வந்து த்ராம்பஸ், இது வந்து என்ன ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆர் அத்ரோமேட்டஸ் பிளக். சரியா? இது எல்லாமே சேர்ந்தோம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகும், மீடியாவுக்குள்ளே மைக்ரேட் ஆகும். ஸோ மைக்ரேட்டட் தி என்னது ஸ்மூத் மசில் எல்லாமே இங்கே இன்டிமாவில் மைக்ரேட் ஆகும். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் இன்டிமாவில் ஃபுல்லாக திக்கன் ஆகிடும். ஸோ திக்கன் ஆகிட்டு
ஒன்ஸ் இது என்ன ஆகும், அல்சரேட் ஆகலாம், கால்சிஃபை ஆகலாம், இது எது வேணால் ஆகலாம். ஸோ அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராலிஃபரேட் ஆகிட்டே வந்துச்சுன்னா இட் வில் பிளாக் தி என்டையர் lumen. So this is the mechanism. So the risk factors are, this is a chronic inflammatory disease affecting the muscular arteries, that means large arteries. சரியா? So atherosclerosis என்ன affects the large to medium sized arteries. அப்போ TAO எதை அஃபெக்ட் பண்ணோம் என்ன, மீடியம் ஆர் ஸ்மால் சைஸ்ட் ஆர்டரிஸ். ஒன்லி ஸ்மால் சைஸ்ட் ஆர்டரிஸ்னா என்னது, Raynaud's. ஓகே, லார்ஜ் சைஸ் ஆர்டரி, மீடியம் சைஸ் ஆர்டரி என்னது, இஸ்கிமியாக 3 தானே பார்த்தோம். என்னது அத்ரோஸ்க்ளரோசிஸ் எது, லார்ஜ் ஆர் மீடியம். TAO என்னது, மீடியம் ஆர் ஸ்மால் வெசல்ஸ். Raynaud என்னது, ஒன்லி ஸ்மால் வெசல்ஸ். Okay, so now the patient begins with fatty streaks. Just இப்படி ஒரு ஃபேட்டி ஸ்ட்ரீக் மாதிரி தான் ஜாயின் ஆகும். என்ன சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அப்படியே சைனாக வந்துடும். ஸோ என்னென்ன வரும், ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, டிஸ்லிபிடேமியா, ஆர் ஹை LDL, லோ HDL, இது எல்லாமே இருக்கும். தென் எதனால் ரிலேட்டிவாக என்னது, எல்டர்லி, மேல், செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, இவங்களுக்குலாம் வரும். த காமன் ஆர்டரிஸ் இன்வால்வ்டு எல்லாமே என்னது, all large arteries, aorta, common artery, iliofemoral vessels, carotid artery, இதெல்லாமே என்ன. எப்போ இதெல்லாம் போகும், நம்ம எப்போல்லாம் எண்டோத்தீலியல் இன்ஜுரி நடக்குதோ, எண்டோத்தீலியல் இன்ஜுரி நடந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இந்த பேஷண்ட் வில் டெவலப் ஆகுது. ஸோ எண்டோத்தீலியம் தான் என்னது இங்கே ப்ரொடெக்டிவ். ஸோ ஒன்ஸ் எண்டோத்தீலியல் இன்ஜுரி நடந்துருச்சுனால பேஷண்ட் வில் டெவலப் என்ன, த்ராம்போஸ், அத்ரோஸ்க்ளரோசிஸ், இது எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. சரியா? That's why the atheroprotective features are endothelium, it's a barrier function, anti-adhesion function, anti-proliferative function. So இது break பண்ணோம். So the first mechanism is endothelial injury. Okay, so endothelial injury, so atherosclerosis உள்ள போகுது, சுத்தி thrombus form ஆகுது. Any endothelial injury, what will happen? That is triad. What is triad for venous thrombosis? Virchow's triad. What is Virchow's triad? Endothelial injury, stasis, என்னது, ஹைப்பர் கோயகுலோபதி. சரியா? ஸோ இது 3 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, த்ராம்போசிஸ். சார் த்ராம்போசிஸ், இது 3 எங்கே சேர்ந்துச்சுனாலும் த்ராம்போசிஸ் வரும். ஸோ இங்கே எண்டோத்தீலியல் இன்ஜுரி நடந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக என்ன சேர்ந்து வரும், என்ன வரும், த்ராம்போசிஸ் வரும். ஸோ எண்டோத்தீலியல் இன்ஜுரி, அத்ரோமேட்டஸ் பிளக் ஃபார்மேஷன், த்ராம்போசிஸ். ஸோ த மைக்ரேட்டட் ஸ்மூத் மசில் இன்டு த இன்டிமா, என்ன இங்கே இந்த மீடியாவிலிருந்து எல்லாமே இங்கே இன்டிமாக்கு இதாகும். தென் டெபாசிட் ஆஃப் லிப்பிட், தென் த அல்சரேட்டிவ் கால்சிஃபிகேஷன் அப்படியே சேர்ந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கால்சிஃபிகேஷன்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஹைலி த்ராம்போஜெனிக் கிரிட்டிக்கல் பிளாக். ஸோ இது எங்கே காமனாக நடக்கும், இந்த அத்ரோஸ்க்ளரோசிஸ் சேஞ்சஸ் இந்த இதெல்லாம் எங்கே காமனாக நடக்கும், வேர் தேர் இஸ் அ சியர் ஸ்ட்ரெஸ் ஆர் வேர் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். எங்கே ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் வரும். எங்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆர் எடி கரண்ட் ஃபார்மேஷன். இப்போ பிளட் இப்படி போகுதுல்ல, பிளட்டு போகிற இடத்துல ஒரு சுழற்சியாக போகுது, இப்படி ஃபோர்ஸாக போகுது. எந்த இடத்துல போகிற இடத்துல ஒரு டேர்ன் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுதோ, சியர் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் கால்ட் சியர் ஸ்ட்ரெஸ். எந்த இடத்துல வருதோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் அத்ரோசிஸ், அந்த அத்ரோமேட்டஸ் பிளக் ஃபார்மேஷன். அப்போ எது மோஸ்ட் காமன் சைட்டாக இருக்க முடியும், ஆல் தி பைஃபர்கேஷன் ஆர் ட்ரைஃபர்கேஷன். எங்கெல்லாம் பிரான்ச் வெசல்ஸ் பிரான்ச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு எடி கரண்ட் ஃபார்மேஷன். இப்படி போனோன்னா இப்படி பிளட்டு நேராக போயிட்டு இருக்கிறதுக்கும் இப்படி திரும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், அதுக்கு பேர் தான் என்னது, சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ the sites of where bifurcation, trifurcation, the shear stress, then eddy current formation, it leads to atherosclerosis. So the block progress ஆச்சுன்னா என்னது, அவ்வளோதான், பிளாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஸோ the more than 40% occlusion வந்துருச்சுன்னா that is called stenosis. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தென் the risk factor, the treatment for atherosclerosis. என்னது atherosclerosis ரிஸ்க் ஃபேக்டர் தானே. ரிஸ்க் ஃபேக்டர் என்னது, ஆல் திஸ் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, ஹைப்பர் லிப்பிடிமியா, இதுதானே ட்ரீட்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு, ஆர் ஒபிசிட்டி, இதெல்லாம் தானே, ஒபிசிட்டி இதெல்லாம் தானே. ஸோ யூ ஹாவ் டு டூ தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணும். தென் யூ கேன் கிவ் த ட்ரீட்மெண்ட் லைக் எனி ஆர்ட்ரியல் டிசீஸ், யூ கேன் ஸ்டார்ட் டைரக்ட்லி aspirin, antiplatelets, then the clopidogrel, then one more drug, என்னது, atorvastatin. What is atorvastatin? Statins. Okay, when will you give atorvastatin?
ஒன்லி நைட், நாட் மிட் நைட்ரா, மிட் நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ யூ ஹேவ் டு கிவ் த ட்ரக் ஒன்லி நைட் டைம், நாட் இன் தி டே டைம். ஏன்? HMG-CoA reductase inhibitor. HMG-CoA is active only at night time. So always, whenever you are giving any statin drugs like atorvastatin, rosuvastatin, simvastatin, all the drugs should be given at the night time. சரியா? ஸோ அதை வந்து எப்பயுமே ஓடின்னு தான் எழுதணும். அது வந்து பிடி என்ன TDS அப்படின்னு எழுதலைன்னா ஸ்டாட்டின் பற்றி தெரில. ஸோ ஸ்டாட்டின் ஷுட் பி கிவன் ஒன்லி அட் நைட் டைம். ஓகே, தென் thromboangiitis obliterans, that is Buerger's disease. Okay, so the difference between அதுவும் இதான் காஸ் பண்ணும், இதுவும் அக்ளூஷன் தான் காஸ் பண்ணும். பட் எது இருந்தால் தான் நான் அத்திரோஸ்க்ளீரோசிஸாக இருந்தால் மட்டும்தான் அது என்னன்னு சொல்லணும், TAOன்னு சொல்லணும். சரியா? ஸோ when you are saying a TAO, you have certain criteria. என்ன? You have certain criteria. ஷினோயா criteria போலியா? ஓகே, சரியா? when the patient you are saying a patient is on TAO, என்ன TAOக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்களா, வார்டில் பார்த்துருப்பீங்களா? என்ன யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு TAOன்னு சொல்லுவோம்? மேல் பேஷண்ட். என்ன the patient should be a male patient தான் TAO வரும், TAO. அதுக்கப்புறம் என்னது இருக்குது, ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? less than 45 years. less than 45 years. the patient should be எப்படி இருக்கணும்? பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக எது இருக்கக்கூடாது? கண்டிப்பாக டயபிட்டிஸ் இருக்கக்கூடாது. டயபிட்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன போயிடும் பேஷண்ட்டுக்கு? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அத்திரோஸ்க்ளீரோட்டிஸ் பிளாக் இருந்துச்சுன்னா டெஃபினட் இஸ் நாட் அ TAO. TAO க்ரைட்டீரியாவே என்னது? நான் அத்திரோஸ்க்ளீரோட்டிக் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர் இன்வால்விங் மீடியம் அண்ட் ஸ்மால் சைஸ் வெசல்ஸ். புரியுதா? ஸோ அதான் என்னது த்ராம்போ அப்படின்னா பிளாக் ஆகிறது, ஆன்ஜைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி வெசல்ஸ், அந்த ஆப்லிட்ரேஷன்னா அதனால் அக்ளூட் ஆகிறது. புரியுதா? ஸோ அப்போ இன்ஃப்ளமேஷன் நடக்கணும். அந்த இன்ஃப்ளமேஷன் எதனால் இருக்கக்கூடாது? நான் அத்திரோஸ்க்ளீரோசிஸாக இருக்கக்கூடாது. ஸோ நான் அத்திரோஸ்க்ளீரோட்டிக் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இன்வால்விங் தி மீடியம் அண்ட் ஸ்மால் சைஸ்டு வெசல்ஸ், தட் இஸ் கால்ட் TAO. புரியுதா? ஸோ த பேஷண்ட் ஷுட் பி மேல், less than 45 years, என்ன no history of diabetes mellitus. Patient should be a known smoker, that is very important. known smoker or smoke என்னது டொபாக்கோ, எனி டொபாக்கோ யூஸ் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? தென் there should be no hyperlipidemia or dyslipidemia or hyper cholesterolемia. எதுவுமே இருக்கக்கூடாது. இது இல்லை அப்படின்னா மட்டும்தான், ஆர் வித்தவுட் த்ராம்போஃபிலிபிட்டிஸ். இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் you can say it's a thrombophlebitis, thromboangiitis obliterans, TAO. So this is smoking, only males, absence of diabetes, then with or without thrombosis, then no atherosclerosis or hyperlipidemia or dyslipidemia. This is called another Shinoya criteria. So Shinoya criteria is for எதுக்கு? Buerger's disease. Shinoya criteria for TAO. சரியா? Shinoya criteria is only male, only smokers less than 45 years. இங்கே போடலையா? less than 45 years. நாங்கள் எழுதுனது அது less than 45 years. சரியா? ஸோ which affects மோஸ்ட்லி எதாவது அஃபெக்ட் பண்ணும்? distal extremities like toes, இது மாதிரி தான் வரும். gangrene will be the toes because it affects எதாவது அஃபெக்ட் பண்ணுதோ? எந்த வெசல் அஃபெக்ட் பண்ணும்? மீடியம் அண்ட் ஸ்மால் சைஸ் வெசல்ஸ். ஸோ மீடியம் அண்ட் ஸ்மால் சைஸ் வெசல் அஃபெக்ட் பண்ணும்போது உனக்கு ஃபஸ்ட்டு அங்கே gangrene will be in the distal extremities like toes, எஸ்பெஷலி கிரேட் டோ, இது மாதிரி தான் இன்வால்வ் ஆகும். சரியா? ஸோ இது எப்படி இருக்கும்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்மெண்டல், ப்ரொக்ரெசிவ், அக்ளூசிவ் உனக்கு தெரியும். ஆப்லிட்ரன்ஸுங்கனால அக்ளூசிவ் தெரியும். ஆல்ரெடி ஆன்ஜைட்டிஸுங்கனால இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர் தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் வெசல்ஸ் தான் இன்வால்வ் ஆகுங்கிறது. சரியா? வித் ஆர் வித்தவுட் சூப்பர்ஃபிஷியல் த்ராம்போஃபிலிபிட்டிஸ். ஸோ இதில் மெயின் என்னது? இட்ஸ் செக்மெண்டல் ஆர் ப்ரொக்ரெசிவ். நீ ஸ்மோக் பண்ண அது அப்படியே ஒரு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து காலில் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கைக்கு வரும். அது மாதிரி எங்கே வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ளூட் ஆகிட்டே வரலாம். சரியா? அப்போ ஸ்மோக்கிங், அப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் TAO என்னது? செசேஷன் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸ்டாப் ஸ்மோக்கிங் because it's progressive disease. Whenever the patient have insult like smoking, the patient will develop. So here the pathology யாரு? மேலுக்கு யாரு pathology? main culprit யாரு? Smoking. So the pathology starts from the smoking. The smoke contains carbon monoxide, nicotinic acid, this carboxyhemoglobin. The patient continuously smoking,
will leads to vasospasm and this vasospasm leads to hyperplasia of the intima. ரெண்டும் எது காஸ் பண்ணும்? இந்த கார்பன் மோனாக்சைடு காஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும்? உனக்கு ஹைப்பர்பிளேசியா ஆஃப் இன்டிமா நடந்துச்சுனாலே ஆப்லிட்ரேஷன் ஆஃப் வெசல் நடக்க ஆரம்பிச்சிடும். தென் வேசோஸ்பேசம் திரும்ப போச்சுன்னா இன்ஜுரி, தென் த்ராம்போசிஸ் காஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை த என்டையர் வெசல் வில் பி இன்வால்வ். என்ன இந்த மீடியா இது எல்லாமே மீடியா, இன்டிமா அண்ட் அட்வென்டிஷியா எல்லாமே இன்வால்வ் ஆகிடும். என்னாவே இன்வால்வ் ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் பேன் ஆர்ட்ரைட்டிஸ். தென் த செக்மெண்டல் இன்வால்மெண்ட், செக்மெண்டல் ப்ரொக்ரெசிவ். ஸோ ஃபஸ்ட்டு இயர்லியராக ஆர்ட்ரி மட்டும் இன்வால்வ் ஆகும், வெயின் நர்வ். ஸோ டிஏஓ விச் அஃபெக்ட்ஸ் என்னது? எது? ஆர்ட்ரி, வெயின், நர்வ். பட் atherosclerosis which affects only artery, not vein, not nerve. ரொம்ப இம்பார்ட்டன்ட் atherosclerosis. Then the nerve involvement will cause என்னது? பக்கத்தில் அந்த நர்வோஸ் அந்த இதெல்லாம் போகிற அந்த பிளட் சப்ளை போயிடும். ஸோ பேஷண்ட் ஹேவ் ரெஸ்ட் பெயின். ஸோ த பேஷண்ட் ப்ரெசன்ஸ் வித் இஸ்கிமியா ஆஃப் த லிம்ப். இஸ்கிமியா ஆஃப் த லிம்பில் என்ன இருக்கும்? ஒன்ஸ் இஸ்கிமியா வந்துருச்சு அப்படின்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்? இப்போ இது அக்ளூஷன். ஸோ இங்கே பேஷண்ட் வந்து கேங்க்ரீன் இஸ்கிமியால் இருக்குது. ஸோ இங்கே அக்ளூஷன் நடந்துருச்சு. ஏன்னா செக்மெண்டல் தானே பார்த்தோம்ல, செக்மெண்டல். இந்த இடத்துல மட்டும் அக்ளூட் ஆகிருக்கும். சார் இது ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணால் ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாகாது, இங்கே மட்டும் அக்ளூட் ஆகிருக்கும். ஸோ இங்கே மட்டும் அக்ளூட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிருக்கும்? இப்போ பேஷண்ட் வந்து இங்கே பிளட் சப்ளை போகணுங்கிறதுக்காக தேர் பி மல்டிபிள் கொலாட்ரல்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகிடும். கொலாட்ரல்ஸ் ஃபார்ம் ஆகிறனால தான் ஸ்மோக்கிங் 10 வருஷம் பண்ணிகிட்டு இருப்பான், டிசீஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பான். இந்த ரிமைனிங் 5 வருஷம் எது காப்பாற்றிட்டு இருந்துச்சு? இந்த கொலாட்ரல்ஸ். இப்போ பேஷண்ட் இப்போ கொலாட்ரல்ஸ் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா the patient will survive without any ischemia or gangrene. So that is called compensatory peripheral vascular disease. The blood supply is maintained to the ischemic area through the collaterals. That is called compensatory peripheral vascular disease. When patient will go for decompensatory peripheral vascular disease, if patient is smoking continuously, now the TAO will occur the collaterals also. இப்போ என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? அவ்வளோதான், கால் எடுத்துட வேண்டியதான், ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ திஸ் இஸ் த பெத்தாலஜி ஆஃப் டிஏஓ. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து இஃப் பேஷண்ட் இஸ் இஃப் ஸ்மோக்கிங் கண்டினியூஸ், then the patient will go for decompensated critical limb ischemia or decompensated peripheral vascular disease. Decompensated peripheral vascular disease. Okay வா? This is the pathology of இது. ஸோ டிஏஓக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு என்னென்ன சொல்லணும்? இது கண்டினியூஸ் ஆர் செக்மெண்டல்? செக்மெண்டல். வெதர் இட்ஸ் progressive or non-progressive? Progressive. Inflammatory or non-inflammatory? Inflammatory. The inflammatory is due to non-atherosclerotic. Non-atherosclerotic, which involves large vessel or small vessels? Medium and small vessels, which affects another artery, vein, nerve. எல்லாமே affect ஆகும். Atherosclerosis only artery. Okay வா? So this is the classification. TAO affects என்னது? இது மட்டும் கிடையாது, என்ன அப்பர் லிம், லோயர் லிம் இதில் வேணால் வரலாம். பட் காமன் எது? லோயர் லிம் டிஸ்டல் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். It can affect the upper limb also. Okay, so the classification of TAO is very simple. An upper limb TAO is very rare. So that is type 1 is upper limb TAO. Then type 2 is involving the leg and feet, and especially in the foot, that is the crural or infrapopliteal. Then the femoropopliteal also can occur. Then iontofemoral and generalized. இது மாதிரி எல்லாமே ஏன்னா ப்ரோக்ரெசிவ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கும். ஏன்னா ஸ்மால் வெசல்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ கிளாசிஃபிகேஷன். தென் இன்வெஸ்டிகேஷன்ஸ். எனி ஆர்டீரியல் டிசீஸ் என்னென்ன பார்க்கணும்? கிளினிக்கில் என்னென்ன பார்க்கணும்? இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தோம். இஸ்கிமியாவுக்கு பார்த்தோம்ல, என்னென்ன டெஸ்ட்டு? டிஏஓக்கு பார்த்தோம் சார், டிஓக்கு thoracic outlet obstruction டெஸ்ட்டு பார்த்தோம். மீதி இந்த பர்கர்ஸ் ஆங்கிள் டெஸ்ட்டு, ஆட்சன் டெஸ்ட்டு, ஆலன் டெஸ்ட்டு, இது எல்லாமே பார்க்கணும். பிகாஸ் ஆர்ட்ரி, we are seeing any artery patient have lower limb gangrene, you should not think that the pathology in the lower limb alone. Because artery, you have to think of the arterial disease. So you have to check all the arteries. Entire artery இருக்குல்ல, so you have to head to foot எல்லா artery examine பண்ணணும். சரியா? apart from that the other tests, special clinical testலாம் பார்த்தோம்ல, அது இல்லாமல் மீதி you have to do the APBI, then arterial Doppler and duplex scan. The duplex scan is it's a separate question. What is duplex scan? என்னடா கலக்கிறீங்க? சரி, B mode plus
B mode ultrasound with Doppler. Okay, then the ideal investigation of choice, எடுத்தோடனே டேரெக்டாக investigation of choice, any arterial disease, என்ன நீ புக்கெல்லாம் கொடுத்துருப்பான், வீனோகிராம், ஆர்ட்ரியோகிராம், இதெல்லாம் எதுக்குமே பண்ணக்கூடாது, ஒரே ஒரு இன்வெஸ்டிகேஷன் டியூப்ளெக்ஸ். தென் அடுத்து வந்து சிடி ஆஞ்சியோகிராம். இஃப் பேஷண்ட் இஸ் கான்ட்ராண்டிகேட்டட் ஃபார் சிடி ஆஞ்சியோகிராம் ஃபார் எம்ஆர்ஐ ஆஞ்சியோகிராம், அவ்வளோதான். சரியா, ரெண்டே டெஸ்ட் தான். ஸோ சிடி ஆஞ்சியோகிராம் வென் சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணுன்னா உனக்கு இதெல்லாம் தெரியும் என்ன. ஆர் யூ கேன் டூ த கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம் ஆல்சோ. சிடியில் போய் அப்படியே பிளட் வெசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது சிடி ஆஞ்சியோகிராம். உள்ள டை அடித்து உள்ள எல்லாத்தையும் பார்த்தோன்னா அதுக்கு பேர் கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம், நார்மல் ஆஞ்சியோகிராம். சரியா, தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேக்கியல் ரீட்ரோகிரேட் ஆஞ்சியோகிராம். டிரான்ஸ்பிரேக்கியல் அந்த பிரேக்கியல் ஆர்டரி வழியாக உள்ளே போயிடுறோம், கைட் ஒயர் விட்டுற, அதில் டை அடிக்கிற, டை அடிச்சுட்டு ஆர் டேக்கிங் தி என்டையர் பிக்சர் எடுத்து பார்க்குறேன். சரியா, சப்போஸ் இப்போ எடுக்கிற, இப்போ எப்படி இருக்கும், இங்கே பிளாக் இருக்குது, டை இங்கே நார்மலாக அடிச்சுட்டு வந்துட்டேன், இங்கே பிளாக் இருக்குது, அப்போ இந்த இடத்துல மட்டும் கட் ஆகிடும். அந்த இதுக்கு பேர் என்னது, கட் ஆஃப் சைன். கட் ஆஃப் சைன் அதாவது ஒரு மேலிருந்து ஒரு ஃப்ளோ இருக்குப்பா, இப்படி இருக்குது, ஆர்ட்ரி இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து டை அடிக்கிறது எல்லாமே இங்கே கருப்பாக தெரியும், பட் இந்த இடத்துல மட்டும் கருப்பாக தெரியல, இது கீழே எதுவுமே தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, கட் ஆஃப் சைன். கட் ஆஃப் சைன் ஃபர்ஸ்ட். சரியா, சப்போஸ் இப்போ இங்கே மட்டும் ஒரு கட் இருக்குது, ஆனால் கொடுத்தது வந்து இங்கே எல்லாமே பிளட் தெரியும், நீ கொடுத்த கான்ட்ராஸ்ட் இங்கேயும் தெரியுது, பிளாக்காக தெரியுது, அப்போ அதுக்கு பேர் என்னது, பிகாஸ் ஆஃப் கொலாட்ரல்ஸ், டிஸ்டல் ரன் ஆஃப். டிஸ்டல் ரன் ஆஃப். சரியா, டிஸ்டல் ரன் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கொலாட்ரல்ஸ் நல்லா இருக்கணும், அப்போ குட் பேஷண்ட் இஸ் ஆன் காம்பன்சேட்டரி ஃபேஸ், மல்டிபிள் கொலாட்ரல்ஸ்னு அர்த்தம். டிஸ்டல் ரன் ஆஃப் பூரா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கொலாட்ரல்ஸுக்கு மாப்படிச்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் கொலாட்ரல்ஸ்லேயே எது வந்துருச்சு, ஸ்மோக் பண்ணி கொலாட்ரல்ஸே பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ டிஸ்டல் ரன் ஆஃப் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா இல்லையாப்பா? கட் ஆஃப் சைன்னா என்னது, வேர் தேர் இஸ் அக்ளூஷன் தட் இஸ் அ கட் ஆஃப் சைன். என்ன கட் ஆஃப் சைன்லேருந்து கீழே எல்லாம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கொலாட்ரல்ஸ் இருந்தாலும் தெரியும், கொலாட்ரல்ஸ் இருக்கிறனால டிஸ்டலாகவும் தெரியுது, அதனால தான் டிஸ்டல் ரன் ஆஃப். டிஸ்டல் ரன் ஆஃப் இஸ் குட், தென் இட்ஸ் காம்பன்சேட்டரி, இட்ஸ் புவர், இட்ஸ் டீகாம்பன்சேட்டரி. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், இந்த வெசல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், கார்க் ஸ்க்ரூ அப்பியரன்ஸ். நிறைய ஸ்பைரலாக தெரியும், ஏன்னா வெசல்லாம் அந்த இது செக்மெண்டல் பிளாக் இருக்கும். ஸோ கொலாட்ரல்ஸ் நிறையா தெரிஞ்சிடும். ஸோ இட் அப்பியர்ஸ் லைக் அ கார்க் ஸ்க்ரூ அப்பியரன்ஸ். வெசலும் அதே மாதிரி தான். இங்கே இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால இது ஒரு கார்க் ஸ்க்ரூ அப்பியரன்ஸ். தென் இது வந்து கார்க் ஸ்க்ரூ அப்பியரன்ஸ். தென் மல்டிபிள் கொலாட்ரல்ஸ். இப்போ இப்படி இருக்குது, ஒரு ஆர்ட்ரி இப்படி இருக்குது, இது சுற்றி இப்படி கொலாட்ரல்ஸ் தெரியுது. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இது ஒரு மரம் வச்சனா எப்படா இருக்குது, சரி எப்படி பார்த்தாலும் மரம் மாதிரி தெரியலையா, சரி ஓகே ட்ரீ மாதிரி தெரியுதா, சரியா, அதனால அதுக்கு பேர் என்னது, கொலாட்ரல்ஸ் இருக்குது, ஸ்பைடர் லெக் கொலாட்ரல்ஸ் ஆர் இன்வெர்டட் ட்ரீ அப்பியரன்ஸ். சரியா, நல்லா பிரான்ச் ஆகி போகுதுல்ல அதனால். ஸோ எனி டிஏஓ த அக்ளூஷனும் கண்டிப்பாக தெரியணும், கட் ஆஃப் சைன் தெரிஞ்சிடணும். வாட் இஸ் கட் ஆஃப் சைன், அட் இஸ் த அக்ளூஷன் இஸ் கட் ஆஃப் சைன். கீழே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டிஸ்டல் ரன் ஆஃப். ஆனால் அது ஏறி அந்த செக்மெண்டல் பிளாக் இருக்குல்ல, அந்த வெசல் எப்படி தெரியும், கார்க் ஸ்க்ரூ பேட்டர்ன் தெரியும். சப்போஸ் உனக்கு இது கொலாட்ரல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்வெர்டட் ட்ரீ சைன் இது எல்லாமே தெரியும். சரியா, ஸோ இதெல்லாமே தெரியுது. ட்ரீட்மெண்ட் எஸ் டிஏஓக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னடா, stop smoking. Then you can give low dose aspirin and Celestazole 100 mg BD, it improves the circulation. Then you can give analgesics also, the pain la irukum. So the Burger's position and exercise, and the exercise Burger's exercise nu thaniya irukum, adha case la solluvom. Then you have to give the care of the feet because ulcer vandrum. Then you can do ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா you can do lumbar sympathectomy also, and then angiosperm is a newer technology. சரியா, then lumbar sympathectomy அது உங்களுக்கு கேட்பாங்க என்ன, lumbar sympathectomy. What is lumbar sympathectomy? Lumbar sympathectomy is nothing but blocking the lumbar nervous system. அது இது பண்ணால் என்ன ஆகும், பேஷண்ட்டு என்ன ஆகும், இது வரைக்கும் பிளட் சப்ளையே போகலை, ஏன்னா எல்லாம் சுருங்கி எல்லாம் கடந்துச்சு. இப்போ நீ என்ன பண்ணுற,
லம்பார் சிம்பத்தக்னி பிளாக் பண்ணிட்டேன். லம்பார் சிம்பத்தக்னி பிளாக் பண்ணிட்டேன்னா நீ என்ன ஆகும், அதுக்கப்புறம் நீ பெர்சிஸ்டண்ட்டாக வெயின் டைலேட்டாக தான் இருக்கும், அது இந்த ஸ்டேஜுக்கே போகாது. ஸோ லிம்ப் எப்படி இருக்கும், தொட்டு பார்த்தாலே வாமா தெரியும். சரியா, அவ்வளோதான், நீ பிளாக் பண்ணிடுற. ஸோ சிம்பத்தட்டிக் செயின் இஸ் பிளாக். எதுக்காக, அங்கே சுருங்கியிருக்கிற வெயினை சுருங்கியிருக்க ஆர்ட்ரியை வந்து டைலேட் பண்ணுறதுக்காக. சரியா, ஸோ சிம்பத்தட்டிக் செயின் இஸ் அதை பிளாக் பண்ணுறனால டு அச்சீவ் வேசோ டைலட்டேஷன். இது எப்படியெல்லாம் பண்ண முடியும், யூ ஹேவ் டு சி திஸ் L2 L3 L4 என்ன, அது வெர்டிபிராவில் இந்த L2 L3 L4ல யூ ஹேவ் டு பிளாக் பை எது வச்சு பிளாக் பண்ணோம், யூ ஹேவ் டு இன்ஜெக்ட் எய்தர் லோக்கல் அனஸ்தீசியா ஏஜென்ட் ஆர் ஃபீனால் ஆர் ஆல்கஹால், ஏதாவது ஒன்று யூ ஆர் இன்ஜெக்டிங் தி சிம்பத்தட்டிக் கேங்லியான். சரியா, லம்பார் சிம்பத்தட்டிக் கேங்லியான் இது பிளாக் பண்ணுறேன். இது பண்ணி முடிச்சோன்னா the feet becomes warm and immediately after injection, because you are blocking the sympathetic activity, so the persistent vasodilatation of the entire vessels, so the patient will relieve the pain. அது வரைக்கும் தான் இஸ்கீமியா, பிகாஸ் பிளட் போகல, அதனால இஸ்கீமியா இருந்துச்சு. அதனால இது ஒரு இதுதான், ஆல்ரெடி அக்ளூட் ஆகி கிடக்கிற வெசலில் நீ எதுவும் பண்ண முடியாது. பட் இது எதுக்கு கொடுக்கலாம், சப்போஸ் பேஷண்ட் கோயிங் ஃபார் ஸ்பேசம் ரெய்னால்ட்ஸ் டிசீஸ் யார் மாதிரி ஸ்பேசம், இது மாதிரி ஆர்ட்ரியால ஸ்பேசம் போகிறவங்களுக்கு இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ, இது நான் நெவர் ட்ரீட்மெண்ட், ஏன்னா அக்ளூஷன் உள்ளே இருக்கும்ல, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது கொஞ்சம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் த பிளட் சப்ளை, ரிலீஸ் தி இஸ்கீமியா, தட்ஸ் இட். ஓகே, ஸோ indication for lumbar sympathetic என்னது, especially in the TAO or to heal the cutaneous ulcers, இதுக்கெல்லாமே பண்ணலாம். to change the level of amputation, என்ன கீழே ரொம்ப அசண்டாகி போயிட்டுருக்கோம், கொஞ்சம் லம்பார் சிம்பத்தக்டியம் பண்ணி விட்டா, ஸோ பேஷண்ட் எபோ நீ ஆம்பிடேஷன் பார்க்காம பிலோ நீ ஆம்பிடேஷனே பண்ணி முடிச்சிடும், அதுக்கெல்லாம் இது கொடுத்துக்கணும். ஸோ த காம்ப்ளிகேஷன் என்ன, பிகாஸ் யூ ஹேவ் டு இன்ஜெக்ட் தி L2 L3 L4 தான் அந்த அயோட்டா இதெல்லாம் இருக்கனால யூ இன்ஜூர் தி SVC அயோட்டா ஆர் ப்ளீடிங் ஃப்ரம் தி லம்பார் வெயின்ஸ் ஆர் ஸ்பைனல் வெசல் ஸ்பேஷம், ஸோ இஸ்கிமியா ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு அண்ட் பேராப்ளிஜியா கூட வரலாம். தென் பேஷண்ட் வந்து ரீட்ரோகிரேட் எஜாகுலேஷன் இந்த மாதிரி வரலாம். தென் இன்ஜுரி டு தி பவல் அண்ட் யூரிட்டர், தென் வூண்ட் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே வரலாம். ஆர் எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறியோ அதை சுற்றி ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், நர்வில் இரிட்டேட் ஆகிறதுனால பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் லம்பார் சிம்பத்தக்டியம். தென் த Raynaud's phenomenon. What is Raynaud's phenomenon? Raynaud's phenomenon is nothing but okay, Raynaud's phenomenon, Raynaud's disease, Raynaud's syndrome. இது மூணும் ஒரே என்னடா கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த Raynaud's phenomenon அப்படின்னா இந்த Raynaud's syndrome நடக்கணும். Raynaud's syndromeனா என்னது, there will be 3 phases, the sequential phases of 3 இது நடக்கணும். என்ன 3 இது, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து என்ன நடக்கணும், லோக்கல் சின்கோப். அதுக்கடுத்து என்னது, பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கணும், லோக்கல் சின்கோப். அதுக்கடுத்து என்னது, அஸ்பெக்சியா. அடுத்து ரெக்கவரி ஆகலை அப்படின்னா பேஷண்ட் மே கோ ஃபார் கேங்க்ரீன். சரியா, ஸோ இங்கே பாரு, Raynaud's phenomenon is nothing but episodic or localized vasospasm of small vessels. ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, atherosclerosis large vessel, medium and small vessels, இது வந்து என்னது, only small vessels. ஸோ இது எப்படி இருக்கணும், எபிசோடிக் லோக்கலைஸ்டு வேசோஸ்பேசம். எபிசோடிக்னா என்னது, எப்போ அந்த இன்சல்ட், எப்போ அந்த இது நடக்குதோ அப்போ தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எக்ஸ்போசர், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த ஃப்ராஸ்ட் பைக், இது மாதிரிலாம் எப்போ நடக்குதோ, ஆர் இந்த பில்டிங் மெக்கானிக்ஸ் இவங்களா வைப்ரேஷன் எப்போ வருதோ, அது மாதிரி எப்போ இன்சல்ட் நடக்குதோ, லைக் மெக்கானிக்ஸ், வைப்ரேஷன், கோல்டு, இது மாதிரி எப்போ நடக்குதோ அப்போ தான் என்ன நடக்கும், வேசோஸ்பேசம் நடக்கும். ஸோ வேசோஸ்பேசம் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஸோ வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஸ்மால் வெசல்ஸ்லாம் எங்கே இருக்கும், பாம் அண்ட் சோல் இதில் தானே இருக்கும், இங்கே இதில் தானே இருக்கும். ஸோ காமனாக இட் அஃபெக்ட்ஸ் தி பாம் அண்ட் சோல். சரியா, ஸோ அஃபெக்ட் ஆகினா என்ன நடக்கும், லோக்கல் சின்கோப். ஸோ வேசோஸ்பேசம் காசிங் ஒயிட் கோல்டு பாம் அண்ட் டிஜிட்ஸ் அலாங் வித் டிங்லிங் ஆர் நம்னஸ். ஏன்னா பிளட்டே வேசோஸ்பேசம் ஆயிடுச்சு, ஸோ பிளட்டே போகனால என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆர்ட்ரி அக்ளூட் பண்ணால் என்ன டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சது, எப்படி கை எப்படி மாறுச்சு, பேலாக மாறுச்சு. ஸோ இப்போ வேசோஸ்பேசம் போயிடுச்சு, இப்போ கை என்னவா மாறும், பேலாக மாறும். அதுதான் ஒயிட் ஸ்டேஜ். ஸோ லோக்கல் சின்கோப் வந்து ஒயிட்டாக இருக்கும். சரியா, அடுத்து என்ன நடக்கும், லோக்கல் அஸ்ஃபிக்சியா. இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகலை, வேசோஸ்பேசம் நடந்துருச்சுல்ல, இப்போ போகலை. இப்போ என்ன நடக்கும், அங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கேயே இருக்கும். ஸோ த பூலிங் ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன் தி செல்ஸ் will cause bluish discoloration of the palms and digits. bluish discoloration ஏன்னா வீனஸ் ஸ்டேசிஸ் அப்படியே தானே இருக்கும், ஏன்னா அந்த இதில். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குது, ஏன்னா
லோக்கல் ரெக்கவரின்னா வேசோஸ்பேசம் ரிலீஸ் ஆகிடுது. வேசோஸ்பேசம் ரிலீஸ் ஆகும்போது blood நார்மலாக போகும்போது there will be a congestion. So the hyperemia. So the Raynaud phenomenon is nothing but you have episodic localized vasospasm of this Raynaud syndrome. Raynaud syndrome என்னது? அதாவது இந்த 3 ப்ராசஸ் பேர் இருக்குல்ல, என்ன 3 ப்ராசஸ் பேர்? லோக்கல் சின்கோப், அஸ்பெக்சியா, ரெக்கவரி. சரியா? இந்த இதுக்கு பேர் தான் என்னது? Raynaud syndrome. ஸோ இந்த Raynaud syndrome வந்து வித்தவுட் காஸ், என்ன காசுனே தெரியல, ஆனால் அந்த Raynaud syndrome வருதுப்பா அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? Raynaud phenomenon சொல்கிறான். பட் இது வந்து டியூ டு என்ன சென்சிட்டிவிட்டி டு கோல்டுனால வருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? Raynaud diseaseன்னு சொல்கிறான். சிம்பிள், புரியுதா? ஸோ Raynaud இந்த இது பேர் தான் என்னது? இந்த இதுக்கு பேர் தான் என்னது? Raynaud syndrome. புரியுதாப்பா? ஸோ இது தென் Raynaud phenomenon, the vasospastic disorder without any identifiable disease. எதனாலனே தெரில. இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் ஒருத்தனுக்கு பேஷண்ட் வந்திருக்கு அப்படியே நம்ம என்ன சொல்லணும்? 3 சேஞ்சஸ் நடந்துருச்சு. இப்போ என்ன சொல்லணும்? Raynaud syndrome. இப்போ அவனுக்கு வந்து எபிசோடிக் ஒரு தடவை திரும்ப வருது. அப்போ அதை என்ன சொல்லுவேன்? பேஷண்ட் ஹேவ் Raynaud phenomenon. இது இந்த ரீசனால தான் வருதுன்னு தெரிஞ்சு அப்போ என்ன சொல்லிடணும் நீ? Raynaud disease. புரியுதா இல்லையாப்பா? ஸோ without any reason, without any identifiable cause, there is Raynaud phenomenon. Raynaud disease due to என்னது? The upper limb arterial spasm, abnormal sensitivity to the cold, commonly seen in the females and bilateral, usually thumb spared. Okay, then Kaufman's criteria, that is episodic attacks of well demarcated, reversible, self-limiting, color changes 1 to 20 minutes, exposure to the cold or emotional stimuli, and it should be a bilateral for 2 years. இது இருந்துச்சுன்னா நீ என்னன்னு சொல்லிடலாம் பேஷண்ட்டுக்கு? Raynaud phenomenon இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு டைம் சொன்னால் அதுக்கு பேர் என்னது? சிண்ட்ரோம். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் சிண்ட்ரோம். பட் ஆனால் எனக்கு எவ்வளோ தடவை வந்திருக்கணும்? பைலேட்டலாக வந்திருக்கணும். ஃபார் எவ்வளோ டைம் வந்திருக்கணும்? 2 இயர்ஸுக்கு வந்திருக்கணும். 2 இயர்ஸில் வந்திருக்கணும். அதானே? ஸோ Raynaud phenomenon அப்படின்னு சொல்லணுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து என்னது? வெல் டிமார்க்கேட்டட். ஏன் வெல் டிமார்க்கேட்டட்? ஏன்னா எனக்கு தெரியும் ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு இது மாதிரி தான் வரும். ஸோ மீதியெல்லாம் நார்மலாக இருக்கும். இது மட்டும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ வெல் டிமார்க்கேட்டட், ரிவர்சிபிள். ஏன்னா 20 மினிட்ஸில் நார்மல் ஆகிட போகிறதில்ல. ஸோ ரிவர்சிபிள், செல்ஃப் லிமிட்டிங் இதெல்லாமே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு த கோஃப்மேன்ஸ் கிரைட்டீரியா. ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் என்ன? ஃபிங்கர் டிப் தெர்மோகிராஃபி. ஏன் உனக்கு கையில் மட்டும் சேஞ்சஸ் நடக்குது, என்ன டெம்பரேச்சர் சேஞ்சுனால இவனுக்கு வருது அப்படிங்கிறதுக்காக யூ ஹாவ் டு ஃபிங்கர் டிப்பில் அவனோட தெர்மல் ஸ்டேட்டஸ் மானிட்டர் பண்ணோம். தட் இஸ் கால்டு ஃபிங்கர் டிப் தெர்மோகிராஃபி. என்ன? ஸோ த இன்க்ரீஸ்டு கோல்டு ரெக்கவரி டைம். என்ன? கோல்டு கொடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அதை வச்சு செக் பண்ணுறது. சரியா? தென் ரியாக்டிவ் ஹைப்பரீமியா டெஸ்ட், தட் இஸ் நிமோட்டிக் கஃப் இன்ஃப்ளேட்டட் அண்ட் கெப்ட் ஃபார் 5 minutes. அதை ரிலீஸ் பண்ணி உனக்கு எப்படி ஹைப்பரீமியா வருதுன்னு செக் பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட்டு. தென் நெயில் ஃபோல்டு கேப்லரி மைக்ரோஸ்கோப்பி. தென் these are all the tests to assess the capillaries, small vessels, blood flow எப்படி இருக்குது, exposure to the cold எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ ஃபிங்கர் டிப் தெர்மோகிராஃபி, ரியாக்டிவ் ஹைப்பரீமியா டெஸ்ட், அது நிமோட்டிக் ஆஃப் இன்ஃப்ளேட் பண்ணி பார்க்குறது. தென் நெயில் ஃபோல்டு கேப்லரி மைக்ரோஸ்கோப்பி அண்ட் லேசர் டாப்ளர் டெஸ்ட். ஓகே, ஸோ த ட்ரீட்மெண்ட் என்னது? ட்ரீட் தி காஸ். கோல்டு எக்ஸ்போசர் இருந்துச்சுன்னா கோல்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் பண்ணக்கூடாது, மெக்கானிக்ஸ் இருந்துச்சுன்னா ஜாப் மாற்றிக்கணும், அது மாதிரி. ஸோ கோல்டு எக்ஸ்போசர், தென் த மெக்கானிக்ஸ், தென் த வைப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வில் ப்ரொடியூஸ் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ when you are seeing this case, then you can give a low dose aspirin எல்லாத்துக்கும். Then because vasospasm தான் mechanism, so vasodilatation we are giving nifedipine, calcium channel blockers, then ACE inhibitors, nitrates, then endothelin inhibitors, and the prostaglandins also you can give. Okay, so this is okay time ஆயிடுச்சு. So reperfusion injury, what is reperfusion injury? Reperfusion injury ஒரு ட்ரையட் இருக்கும்.
நான் இது வரைக்கும் என்னென்ன ட்ரையட்லாம் உங்களுக்கு தெரியும்? லீத்தல் ட்ரையட். வாட் இஸ் லீத்தல் ட்ரையட்? ஹைப்போதெர்மியா, லாக்டிக் அசிடோசிஸ். அப்பாடா. தென் வாட் இஸ் அதர் ட்ரையட்? விர்ச்சுவஸ் ட்ரையட். வாட் இஸ் விர்ச்சுவஸ் ட்ரையட்? ஸ்டேசிஸ், எண்டோதெலியல் இன்ஜுரி, ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட். சரியா? வேற என்ன ட்ரையட் பார்த்தோம்? ஆக்டினோமைகோசிஸ்க்கு என்ன ட்ரையட்? டிஸ்சார்ஜ் மல்டிபிள் டிஸ்சார்ஜிங் சைனசஸ், சப்குட்டேனியஸ் மாஸ். ஓகே, ஜீரோ சைனஸ் ஆர் டிஸ்சார்ஜ். ஓகே, மல்டிபிள் சைனஸ். ஓகே, வேற என்ன ட்ரையட் பார்த்தோம்? லெரிஷ் சிண்ட்ரோம். வாட் இஸ் லெரிஷ் சிண்ட்ரோம்? என்ன ட்ரையடு? இம்பார்ட்டன்ஸ், ஐட்டோலியக் அக்ளூஷன், குளூட்டியல் கிளாடிகேஷன். ஓகே, அது மாதிரி வந்து ஹிமோவிக்கி ட்ரையட், தட் இஸ் ரீவாஸ்குலரைசேஷன் இன்ஜுரி. எனது சேம் ஏன்னா நம்ம க்ரஷ் இன்ஜுரி, இந்த க்ரஷ் சிண்ட்ரோம் படித்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், லிங்க் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்டரியல் ஃப்ளோ ஆன் இஸ்கிமிக் டிஷ்யூ பெட். இஸ்கிமிக் டிஷ்யூ பெட்னா என்னது? இதெல்லாம் இஸ்கிமியா ஆகி கிடக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சர்ஜரி பண்ணி அவனுக்கு பிளட்டு நல்லா போட்டு கொடுக்குறேன். போட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்டரியல் ஃப்ளோ விச் ஃபர்தர் லீட்ஸ் டு டிஷ்யூ டெத். இது பண்ணுறதுனால மறுபடியும் டிஷ்யூ டெத் நடக்கும் டியூ டு சடன் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல் விச் பிளாக்ஸ் தி மைக்ரோ சர்க்குலேஷன். இப்போ இந்த சடனாக இந்த ரிலீஸ் ஆகிற இந்த டெட் டிஷ்யூவில் இருந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் இந்த பிளட் ஃப்ளோனால ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது ரிலீஸ் ஆகி என்ன பண்ணும்? மைக்ரோ சர்க்குலேஷன் ஸ்கில்ல கேப்லரிஸ் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணிவிடும். ஸோ பிளாக் பண்ணிச்சுன்னா இந்த பேஷண்ட் வில் கோ ஃபார் டிஷ்யூ டெத். சரியா? ஸோ ஆல்ரெடி இஸ்கிமிக் பெட். இஸ்கிமிக் பெட்னா என்னது? இங்கே இருக்கிற செல் எல்லாமே, இப்போ ஒரு இதுதான் கால், இதான் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் இஸ்கிமிக் ஏரியா. இந்த இஸ்கிமிக் ஏரியாவில் எப்படி இருக்கும்? இது எல்லாமே இந்த டேமேஜ் ஆகி இங்கே எல்லாமே இஸ்கிமிக் செல்ஸ் இருந்துச்சுனாலே அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். ஏன்னா டெத் ஆகிருக்குல்ல, செல் டெத் நடக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்ல. ஸோ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இவனுக்கு நல்லா பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? போய் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இங்கே அக்ளூஷன் இருக்குது, ஏன்னா பாப்புலேட்டல் ஆர்டர் அக்ளூஷன் இருந்துச்சு. ஸோ நான் என்னது ஃபிமோரோ டிபியல் ஆர் ஃபிமோரோ டிபியல் அக்ளூஷன், ஆன்டி டிபியல் ஆர்டரியில் வச்சுட்டு ஃபிமோரல் ஆர்டரியும் டிபியல் ஆர்டரியும் கிராஃப்ட் போட்டுறேன். இப்போ கிராஃப்ட் போட்டோன்னா என்னது? நல்ல பர்ஃபியூஷன் வந்துருச்சு. இந்த பர்ஃபியூஷன் வந்த உடனே கொஞ்சம் இந்த அக்ளூட் ஆகி எல்லாம் இந்த டிஷ்யூ கொஞ்சம் டெத்தான ஸ்டேஜில் இருந்தது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும்? சடனாக போயிட்டு இந்த மைக்ரோ சர்க்குலேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிடும். என்ன? injure the which blocks the all the micro circulation. So the patient will go for the gangrene idella. So that is reperfusion injuries after establishing the artery flow. The ischemic bed nadakum due to the oxygen free radical which blocks the micro circulation. So cell idu nadakum. So the high levels of potassium and hyperkalemia irukum and muscle death ஆயிரும்ல. செல் டெத் தானே. செல் டெத் நடந்துச்சுன்னா எக்ஸசிவ் பொட்டாசியம் வெளியில் வந்துடும். செல் டெத் நடந்துச்சுன்னா ஸோ பேஷண்ட் ஹைப்பர்கலிமியா இருக்கும். ஸோ மசில் டெத் ஆகிறனால இது எல்லாமே இருக்கும். இது மயோகுளோபுலினிமியா, மயோகுளோபுலினூரியா இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ட்ரையட் ஆஃப் இது ரீபர்ஃபியூஷன் இன்ஜுரி. ஸோ ரீபர்ஃபியூஷன் இன்ஜுரி என்னது? ஆஃப்டர் டூயிங் த ப்ரொசீஜர் த பேஷண்ட் வில் கோ ஃபார் மசில் இன்ஃபாக்ஷன். ஸோ யூரின் டெஸ்ட் பண்ணினா மயோகுளோபினுரியா பாசிட்டிவ், தென் பேஷண்ட் வில் கோ ஃபார் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? நீயே சொல்லிடலாம். நேற்றே படித்தோம்ல, இதே மெக்கானிசம் எதுக்கு? பாதி மெக்கானிசம் இதுதான் இருக்கும். எதுக்கு இந்த மெக்கானிசம் எதுக்கு பார்த்தோம்? இதே மாதிரி மெக்கானிசம் க்ரஷ் இன்ஜுரி, க்ரஷ் சிண்ட்ரோம், கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம், அவ்வளோதான். இதெல்லாம் மறந்துடவே கூடாது. கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம், க்ரஷ் இன்ஜுரி, தென் இதெல்லாமே. ஸோ சரியா? ஸோ ரீவாஸ்குலேஷன் நடக்குன்னா என்ன நடக்கும்? ரீபர்ஃபியூஷன் இன்ஜுரி நடக்கலாம். ஆர் பேஷண்ட் வில் கோ ஃபார் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் ஆல்சோ. சரியா? ஆர் நோ ரீஃப்ளோ ஃபினாமினன். என்ன, நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்ப, பட் அங்கே அவனுக்கு என்னது ஃப்ளோ எதுவும் போகாது. என்ன? ஸோ நோ ரீஃப்ளோ. நான் பர்ஃபியூஷன் பண்ணியிருக்கேன் நினச்சி பண்ணேன், ஆனால் ஃப்ளோ போகணும், ஆனால் போகலை. அப்போ இது எல்லாமே இருந்துச்சுன்னா என்ன, த பேஷண்ட் வில் கோ ஃபார் ரீபர்ஃபியூஷன் இன்ஜுரின்னு அர்த்தம். ரீபர்ஃபியூஷன். ஸோ ரீபர்ஃபியூஷன் இன்ஜுரி இந்த 3 இருக்கும். நீ ப்ரொசீஜர் பண்ணி இருந்திருப்ப, தென் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் போகலாம் பேஷண்ட்டு, தென் நோ ரீஃப்ளோ ஃபினாமினன். Then the features toxemia, oliguria and AKI. AKI na enadhu? Acute kidney injury. Then rise the blood urea and serum creatinine. Serum creatinine. What is the ratio of how will you differentiate acute kidney injury or chronic kidney disease? The ratio should be 40:1. 40:1. சரியா?
யூரியா கிரியேட்டினைன். அடுத்த வருஷம் நீ சிஆர்ஐ போயிருப்பில்ல, அப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து யூரியா 78, கிரியேட்டினைன் 1.8 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஓகே, யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் என்னது 40 40னா 80. ஓகே, பக்கத்தில் இருக்குது. இது என்னது 1, அப்போ இது 2 வந்துருக்கா, இது 40னா இது 80னா இது 2 இருக்கணும். ஸோ 1.8. ஓகே, இதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிக்சர் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் இது என்னது acute kidney injury. What is the treatment for acute kidney injury? Fluids. ஏன்னா கிட்னி இன்ஜுரி தானே, fluids. What is the treatment for chronic kidney disease? Fluids restriction. If you are seeing any chronic kidney disease, you should restrict the fluid. இவங்களுக்கு fluids கொடுக்கணும், அவங்க fluids ஸ்டாப் பண்ணணும். சரியா? chronic kidney disease பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், யூரியா 35 இருக்கும், கிரியேட்டினைன் வந்து 6 இருக்கும். இது 40:1 ரேஷியோவில் ரைஸ் ஆகிருக்கா? கிடையாது. அப்போ இது என்னது கண்டிப்பாக இப்போ 35:6 அப்படின்னு யூரியா கிரியேட்டினைன் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும் பேஷண்ட்டை, you have to send for nephrology department, start dialyzing or dialysis start பண்ணணும் or fluid restriction start பண்ணணும் நீ பண்ணுறது. பிகாஸ் இது என்னது CKD. பட் acute kidney injuryல always there will be rise of both. இது ரெண்டும் ரைஸ் ஆகும். எந்த ரேஷியோவில்? 40:1 ரேஷியோ. ஸோ பிக்சர் ஈஸியாக தெரியும். யூரியா வந்து பார்த்தீங்கன்னா யூரியா ரைஸ் ஆகிருந்துச்சாலே, யூரியா மோஸ்ட்லி acute kidney injury தான் ரைஸ் ஆகும். லைக் செப்சிஸ் ஆர் MODS இதெல்லாம் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 120 இருக்கும், இது பார்த்தா 3 or 2 4 இது மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஜம்பில் 2 ரைஸ் ஆகும். acute kidney injury, then the treatment should be mannitol and compartment syndrome வந்திருக்கும். ஸோ fasciotomy to reduce the raised compartment pressure. ஸோ fasciotomy என்னது multiple long deep incision along the course, மல்டிபிளாக போடணும், ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் ஓப்பன் பண்ணணும், ஹெல்த்தியாக ஓப்பன் பண்ணணும். அதான் சரியா? ஸோ ரீபர்ஃபியூஷன் இன்ஜுரி. தென் ஏர் எம்பாலிசம் எதனால் காசு பண்ணோம் என்ன சொல்லுங்கப்பா, நேற்று பார்த்தீங்களே. ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. ஓகே, வரலாம். தென் வேற எங்கே எம்பாலிசம் படிச்சிங்க நேற்று? டிபிஎன் என்னடா பாய்ஸ், டிபிஎன் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏன் டிபிஎன்ல எம்பாலிசம் வருது? ஓகே, வாட் இஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் டிபிஎன்? ஓகே, ஸோ ஏர் எம்பாலிசம் இஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் பேஷண்ட்க்கு இது இருக்கும். ஸோ இது எல்லாமே வரலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஹீமாப்டைசிஸ், கன்வல்ஷன்ஸ், அன்கான்சியஸ், இது எல்லாமே வரலாம். தென் த காசஸ் ஆர் ஐவி கேன்லேஷன். என்ன ஐவி கேன்லேஷன்? ஐவியில் போட்டு நம்ம ஒரு 100 ml அழுத்தினா அது கண்டிப்பாக ஏர் எம்பாலிசம் தான். சரியா? ஏர் எம்பாலிசம் எப்போ காசு பண்ணோம்? எவ்வளோ எம்எல்க்கு மேலே இருந்தால் காசு பண்ணோம்? 100 இதுக்கு மேலே இருந்தால் காசு பண்ணோம். 100 cc. தென் ஓகே, அதாவது ஏர் எம்பாலிசம் காசு பண்ணோன்னா 100 ml ஆஃப் ஏர் கண்டிப்பாக இருக்கணும். ஆர் பேஷண்ட்டுக்கு வந்து எதில் வீனஸ் ஏர் எம்பாலிசம் காசு பண்ணணுனாலே ஒரு 15 ml ஏர் இருந்தாலே காசு பண்ணிவிடும். ஆனால் 100 ml ஏர் இருந்தால் என்ன காசு பண்ணிடணும் பேஷண்ட்? 100 ml ஏர் போய் காட்டில் அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பேஷண்ட்டுக்கு போகும்? டெத்து. என்ன ரேஷ்மா இப்படிங்கிற? ஓகே, சரியா? தென் டியூரிங் ஆர்டிஃபிஷியல் த நியூமோதராக்ஸ் ஆர் டியூரிங் சர்ஜரி நெக் அண்ட் ஆக்சிலா. சரியா? நெக்கில் எப்போ எந்த சர்ஜரியில் வரும்? நெக்கில் எந்த சர்ஜரியில் ஏர் எம்பாலிசம் வரும்? MR&Dயா? தைராய்டு சர்ஜரியே வரலாம். ஏன்? நெக் எக்ஸ்டெண்டட் பொசிஷன். அதனால தான் நெக் எக்ஸ்டெண்டட் ஹெட் பொசிஷன். ஏர் எம்பாலிசம் கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. That's the reason we are doing the head and elevation, reduce the venous congestion. ஸோ காமனாக என்னது, எனி வெயின் இந்த கண்ட்ராக்டில் ஆகாது. ஸோ எனி வெயின் இன்டர்னல் ஜுகுலார் வெயின் ஆர் த ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் வெயின், இங்கே 2 தைராய்டு வெயினுக்கு முன்னாடி மேலே இருக்கும். அந்த கம்யூனிகேட்டிங் வெயின் ஓப்பன் பண்ணினா there will be a sucking of air into the இது. ஸோ it will produce air embolism. சரி, ஏர் எம்பாலிசம் கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் and also to reduce the blood supply to the gland. That's the 2 reason we are putting the patient is on என்னது எந்த பொசிஷனில் வைக்கிறோம்? ரோஸ் பொசிஷனில் வைக்கிறோம். ஓகே, தென் the surgery, then during artificial pneumothorax.
நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நீமோதராக்ஸ், ஆர்டிஃபிஷியல் நீமோதராக்ஸ் எதுக்கு பண்ணுவோம்? ஆர்டிஃபிஷியல் நீமோதராக்ஸ் தானே. இது இருக்குது, இது தொராக்ஸு, இது வந்து லங்கு, இது தொராக்ஸு, இங்கே ஹார்ட் இருக்குது, இங்கே இந்த சைடு ஒரு இது இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் ஆர்டிஃபிஷியல் கேஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். வேர் வில் யூ ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியல் நீமோபெரிட்டோனியம்? Laparoscopic surgery. So here if you are doing any laparoscopic surgery, that is called artificial pneumothorax. That is called video assisted thoracoscopic surgery. VATS, video assisted thoracoscopic surgery. Okay. Then during fallopian tube insufflation or the laparoscopic surgery or idellame nee air embolism varala சரியா. Then Millwheel இந்த இது இருக்கும், மர்மர், மெஷினரி மர்மர். ஓகே. த பேஷண்ட் வில் ஹேவ் த ப்ரீகார்டியம். இந்த ப்ரீகார்டியம் மேலே ஒரு மர்மர் இருக்கும், அது இந்த மர்மருக்கு பேர் தான் வந்து மெல்வீல் மர்மர். தென் த ட்ரெண்டலன்பர்க். இப்போ இந்த ஏர் நீ ரிமூவ் பண்ணோம், உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா, உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு நினச்சேன்னா, யூ ஹாவ் டு பிளேஸ் தி பொசிஷன் த ட்ரெண்டன்பர்க் லெஃப்ட் லேட்ரல் டெக்குபிட்டஸ் பொசிஷன், லெஃப்ட் லேட்ரல் டெக்குபிட்டஸ் பொசிஷன். சரியா. தென் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது? யார் இந்த இந்த பொசிஷனில் வைக்கிறனால, ட்ரெண்டன்பர்க் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் டெக்குபிட்டஸ் பொசிஷனில் வைக்கிறனால தி ஏர் பபிள்ஸ் டு நாட் என்டர் அண்ட் அக்ளூட் தி செரிப்ரல் ஆர்டரிஸ் அண்ட் என்டர் இன்டு தி பல்மனரி வெசல்ஸ் உள்ள போகாது. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சுன்னு தெரியுது, ஏர் எம்பாலிசம் போயிட்டு ஆக்சிஜன் கம்மியாகுதுன்னு தெரியுது. வென்னவர் ஆக்சிஜன் மசில்ஸ்க்கு பாடிக்கு ஆக்சிஜன் கம்மியாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா யூ ஹேவ் டு கிவ் என்னது மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கணும். அப்போ என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம்? ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் இஸ் த இஸ்கீமியா அண்ட் ரெடியூசஸ் தி பபிள் சைஸ் ஆக்சிஜன். தென் நீடில், எங்கள் ஹார்ட்லேயே வந்து டேரெக்டாக அல்ட்ராசவுண்ட் கைடட் ஒரு இதில் போட்டு நீடில் போட்டு ஹேவ் டு ஆஸ்பிரேட் ஆல் தி கேஸ். சரியா. ஓகே ஓகேப்பா.